நாம் வேலை பார்க்கும் ஒரு இடத்தில் எத்தனையோ கோட்பாடுகள், குறிக்கோள்கள், கட்டளைகள், விதிகள் இருந்தாலும் அதை கடமைக்கென்று செய்யாமல் நாம் பணி செய்யும் இடத்தின் உரிமையாளரை உள்ளன்போடு நேசித்து அதை செய்யும்போது அதில் கிடைக்கும் பலன் சற்று வித்தியாசமாக இருக்கும் அல்லவா? மற்றவர்கள் நம்மை காண்கிறார்கள் என்று அல்ல, அல்லது நம் அதிகாரிகள் மற்றவர்கள் நம்மை மெச்ச வேண்டும் என்றும் அல்ல. கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து உள்ளன்போடு காரியங்களை செய்து பாருங்கள். அது எத்தனை பெரிய மாற்றத்தை நம் வாழ்விலும் மற்றவர் வாழ்விலும் கொண்டு வரும் என்று. வாருங்களேன், இன்றைய தியானம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த வேத ஆராய்ச்சி தொடரில் இன்று நாம் 100வது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கற்று வருகிறோம். இன்று நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்வோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஒலிவமலை பிரசங்கத்தின் மையப்புள்ளியும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் சிம்மாசனத்திலே அமர வைப்பதே நோக்கியே நகர்கிறது. இதுதான் மத்தேயு சுவிசேஷத்தின் செய்தி. உண்மையில் இதுதான் ஒட்டுமொத்த தேவனுடைய வார்த்தையின் செய்தியாகவும் இருக்கிறது. இப்பொழுது தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது தனி நபர்களை குறிக்கவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், தேசங்களை உருவாக்கும் தனி நபர்களாகவும் நீங்கள் இதை கருதலாம். ஆனால் தேசங்கள் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்புடையவை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இவர்கள் அனைவரும் மகா உபத்திரவ காலத்தை கடந்து உயிர் வாழ்ந்த யூதர் அல்லாத மற்ற மக்கள். இவர்கள் செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் கலந்திருப்பது போல காணப்படுவார்கள். நம்முடைய ஆண்டவர் இவர்களை பிரித்து இருவேறு குழுக்களாக நியாயம் தீர்ப்பார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34 முதல் 40 வரை பாருங்கள். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்திலே வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மகா உபத்திரவ காலத்தில் முத்திரையிடப்பட்ட 1,44,000 யூதர்கள் உலகம் முழுவதும் சென்று பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அதாவது கிறிஸ்துவை தங்கள் பாவங்களுக்கு பலியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய உடனடி வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை அந்த செய்தியாகும். சில தேசங்கள் கிறிஸ்துவை நிராகரிக்கும். அந்த கிறிஸ்து தேவனுடைய ஊழியக்காரர்களை கொன்று குவிப்பான். அந்த சூழலில் அந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீரை கொடுப்பது கூட ஒருவரது உயிருக்கே ஆபத்தாக முடியும். இன்று ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பது, ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் மகா உபத்திரவ காலத்திலே அது மிகப்பெரிய மதிப்பை பெற்றிருக்கும். அது இயேசு கிறிஸ்துவிற்காக அவர்கள் நிலைத்து நிற்கிறார்கள் என்பதை குறிக்கும். தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படுவதற்கான அடிப்படை அவை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதா அல்லது நிராகரித்ததா என்பதாகும். மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அவர் கூறுகிறார். ஏனென்றால் அந்த ஊழியக்காரர்கள் அவருடைய பிரதிநிதிகளாய் இருக்கிறார்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற செய்தியின் மீது தங்களுக்கு இருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவிடம் வந்து ரட்சிக்கப்படவும் இதுவே வழியாக இருக்கும். வெள்ளாடுகளாக அடையாளப்படுத்தப்படும் கிறிஸ்துவை நிராகரிப்பவர்களுக்கு
தண்டனை தீர்ப்பு மட்டுமே காத்திருக்கிறது. சரி, மத்தேயு 25 45, 46 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். முழு தேசங்களும் 1000 ஆண்டு கால அரசாட்சியிலே நுழையும். இந்த தேசங்களுக்குள் கிறிஸ்துவை நிராகரிக்கும் சில தனி நபர்களும் இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது தேசங்களுக்கு வழங்கப்படும் இந்த நியாய தீர்ப்பு எந்தெந்த தேசங்கள் 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகவே நடக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு மற்ற அனைத்து நியாய தீர்ப்புகளிலுமிருந்து முற்றிலும் மாறுபட்டது மற்றும் தனித்துவமானதாக இருக்கும். தொடர்ந்து 26ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். இது மத்தேயு சுவிசேஷத்திலேயே மிக நீளமான அதிகாரமாகும். இதில் 30ஆம் வசனத்தின் முடிவில் ஒரு இடைவெளி காணப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15 முதல் 17 வரையிலான அதிகாரங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ள நிகழ்வுகளை இந்த இடத்திலே நாம் இணைத்து பார்க்கலாம். மற்றொரு இயற்கையான இடைவெளி 57ஆம் வசனத்தின் தொடக்கத்திலே வருகிறது. இந்த இடத்திலே ஒரு அதிகார பிரிவினை இருந்திருந்தால் மத தலைவர்களுக்கு முன்பாக நடந்த விசாரணை ஒரு தனி பிரிவாக அமைந்திருக்கும். ஒருவேளை வேதத்தை அதிகாரங்களாக பிரித்தவர்கள் இந்த முக்கியமான நிகழ்வுகளின் வீச்சையும் வேகத்தையும் வாசகர்களுக்கு உணர்த்துவதற்காகவே இத்தனை நிகழ்ச்சிகளையும் ஒரே அதிகாரத்திற்குள்ளே சேர்த்திருக்கலாம். சரி, இந்த அத்தியாயத்திலே உள்ள ஒவ்வொரு நிகழ்வும் விபரமும் சிலுவையை நோக்கியே போய்கொண்டிருக்கின்றன. ஒரு இயந்திரத்தின் துல்லியம் போன்ற கச்சிதமான நகர்வுகள் அவை. இயேசு கட்டுப்படுத்தப்பட முடியாத சில சூழ்நிலைகளிலே சிக்கிக் கொண்டார் என்ற எண்ணத்தை சிலருக்கு தரக்கூடும். ஆனால் கவனமாக ஆராய்ந்து பார்த்தால் அவரே எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகிறவர் என்பதும், சிலுவையை நெருங்கும் போதுதான் அவர் ஒரு அரசனை போல மிகவும் கம்பீரமாக திகழ்கிறார் என்பதும் வெளிப்படும். இந்த அதிகாரத்திலேயும் 27ஆம் அதிகாரத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து காரியங்களையும் இதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு செசரியா பிலிப்பியில் அவர் எடுத்த தீர்மானத்தின் பின்னணியிலேயே படிக்க வேண்டும். அங்குதான் அவர் எருசலேமுக்கு சென்று மரிக்கப் போவதாக தீர்மானித்தார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகளை பட்டு கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். கவனித்தீர்களா? இப்பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுடைய கால அட்டவணையின்படியே சென்று கொண்டிருக்கிறார். அவரே சூழல்களை தீர்மானிக்கிறார். மத தலைவர்களின் சூழ்ச்சி மற்றும் ரோமானிய அதிகாரம் ஆகிய இரு பெரும் பாறைகளுக்கு இடையே சிக்கி தவிக்கும் ஒரு உதவியற்ற பலி ஆடவர் அல்ல. இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ள காரியங்களை நாம் சிந்திக்கும் போது நம்மிடம் ஒரு ஆழ்ந்த பயபக்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் இவை நமது ரட்சிப்போடு மிக நெருங்கிய தொடர்புடைய நிகழ்ச்சிகள். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, எந்த வார்த்தைகளை எல்லாம்? அதுதான் ஒலிவ மலை பிரசங்கம். யுகத்தின் முடிவை பற்றிய அவருடைய கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுத்து விட்டார். இப்பொழுது அவர் அவர்களிடத்தில் சொல்வதற்கு மற்றொரு காரியத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். தொடர்ந்து 3 முதல் 5ஆம் வசனங்களையும் பாருங்கள். வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். வசனம் 2 இயேசு தாம் மரிக்கப் போவதாக தம் சீடர்களிடத்திலே கூறுகிறார். வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறதின்படி அவர் இதை அவரிடம் சொல்வது இது 6வது முறையாகும். இதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு செசரியா பிலிப்பியில் இருந்த பொழுதே தமது மரணத்தை பற்றி அவர் அறிவித்தார். இப்பொழுது அவர் இறக்கும் நேரத்தையும் அவரே குறிக்கிறார். பஸ்கா பண்டிகையின் போது தான் இறக்கப் போவதாக அவர் கூறுகிறார். ஆனால் மத தலைவர்கள் வேறு திட்டங்களை வைத்திருந்தார்கள். அதாவது 5ஆம் வசனத்தில் நான் வாசிப்பது போல
ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே இப்படி செய்யலாகாது என்றார்கள். அவரை கொலை செய்த அதே ஆட்கள் பஸ்கா பண்டிகையின் போது அவரை சிலுவையிலே அறைய மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசுவோ தாம் பஸ்காவின் பொழுதுதான் மரிப்பேன் என்று சொன்னார். அவர் எப்பொழுது மரித்தார்? அவர் பஸ்கா பண்டிகையின் பொழுதுதான் மரித்தார். பார்த்தீர்களா? இயேசுவின் எதிரிகள் அல்ல, இயேசுவே தனது மரணத்திற்கான நேரத்தை தீர்மானித்தார். அவரே அனைத்தையும் வழிநடத்துகிறார். மத்தேயு நற்செய்தியிலே அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவர் மற்ற நேரங்களை விட மிகவும் பலவீனமாகவும் உதவியற்றவராகவும் தோன்றும் அந்த நேரத்திலும் அவரே அதிகாரத்திலே இருக்கிறார். அவரது எதிரிகளின் கசப்பான வெறுப்பு அவரை கொலை செய்ய சதி செய்ய தூண்டியது. அவர்கள் அதை தங்கள் வழியிலே செய்ய விரும்பினார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இயேசு சிலுவையை நெருங்க நெருங்க அவர் ஒரு ராஜாவைப் போலவே மாறுகிறார். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒளியை காட்டும் அடுத்த சம்பவத்தை நாம் பார்ப்போம். பாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். கவனிங்கள், பெத்தானியா அன்பின் இல்லமாகவும் எருசலேம் பகைமையின் நகரமாகவும் விளங்கியது. இயேசு மரிப்பதற்கு முன்பாக தமது கடைசி நேரங்களை பெத்தானியாவிலே தான் கழித்தார். இந்த சம்பவம் குஷ்டரோகியாயிருந்த சீமோனுடைய வீட்டிலே நடைபெற்றது. சீமோன் ஒரு காலத்திலே குஷ்டரோகியாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அவரை நிச்சயமாக குணமாக்கியிருப்பார். அதனால் தான் தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட அவர் இப்பொழுது இயேசுவோடும் மற்றவர்களோடும் ஒன்றாக அமர்ந்து விருந்துண்ண முடிகிறது. அருமையானவர்களே, இது ஒரு அற்புதமான காட்சி. இன்றைய காலத்திலும் ஆண்டவரை எதிர்க்கிறவர்கள் அவரை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். குணமாக்கிய, அன்பு காட்டிய, கண்ணீர் சிந்திய மற்றும் தீர்ப்பு வழங்கிய அந்த ஆண்டவரை அவர்கள் அறியவில்லை. சொல்லப்போனால் ஒரு கல்லூரியிலே நடந்த நாடகத்திலே இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் பாவம் செய்தவர்களாக சித்தரித்திருக்கிறார்கள். சட்டங்கள் பள்ளிகளிலே ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் தடுத்து விட்டன. ஆனால் நம் ஆண்டவரை பற்றி மிகவும் அசிங்கமாகவும் கீழ்த்தரமாகவும் நிந்தனையாகவும் பேசுவதை அனுமதிக்கின்றன. நிச்சயமாக இப்படிப்பட்டவற்றை செய்கிறவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் ஆண்டவரை தெரியாது. உண்மையில் அவர்கள் ஆன்மீக ரீதியிலே குஷ்டரோகிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையை சொல்வதாக இருந்தால் அவர்களே தங்களை பார்த்து தீட்டு தீட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த காட்சி மிகவும் அழகானது. நீங்கள் ஆண்டவராய் இயேசுவிடம் வந்து அவரால் மன்னிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்ட பிறகு அவரோடு அமர்ந்து ஐக்கியம் கொள்ள முடியும். இந்த வசனத்திலே அந்த உன்னதமான காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். அவர்கள் உணவருந்து கொண்டிருந்த போது ஒரு பெண் விலையேற பெற்ற நறுமண தைலம் நிறைந்த ஒரு வெள்ளைக்கற் பரணியை கொண்டு வந்து இயேசுவின் தலையிலும் பாதங்களிலும் அதை ஊற்றி அபிஷேகம் செய்தார். அந்த தைலத்தின் நறுமணம் வீடு முழுவதும் வீசியது. இப்படி செய்தது மரியாள் என்று யோவான் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செயலை கண்டு சீஷர்கள் அனைவரும் அதிருப்தி அடைந்தாலும் அவர்களுக்குள் ஒரு தூண்டுதலை உண்டாக்கி அந்த பெண்ணுக்கு எதிராக கலகம் செய்தது யூதாஸ் காரியத்தை தான். இதையும் யோவான் நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரி, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு? அவர்கள் ஏழைகள் மீது உண்மையிலே எவ்வளவு அக்கறை காட்டினார்கள் என்பது சந்தேகம்தான். ஏழைகளை பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டு, ஆனால் அவர்களுக்கு எதுவுமே செய்யாத இன்றைய காலத்து மனிதர்களைப் போலவே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்ம அரசாங்கத்தில் கூட கோடீஸ்வரர்களாக இருக்கும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்களை பற்றி பேசுகிறவர்கள். அவர்களே தனிப்பட்ட முறையிலே ஏழைகளுக்கு சிறந்த உதவிகளை செய்வது சிறந்தது. உங்கள் அக்கறையின் உண்மைத்தன்மை நீங்கள் செய்யும் செயலில் தான் இருக்கிறது. நீங்கள் மற்றவர்கள் முன் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறீர்களா, அல்லது உண்மையாகவே மக்களுக்கு உதவி நினைக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். அது துல்லியமானது. நிச்சயமாக அவ்வாறு இருந்திருக்கலாம். அந்த தைலத்தின் மதிப்பானது ஒரு கிராமப்புற தொழிலாளியின் ஓராண்டு கால சம்பளத்திற்கு சமமானது என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. வசனம் 10 பாருங்கள். மத்தேயு 26:10. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை கொண்டு வராத எதற்கும் அவர்கள் கொடுக்கவோ அல்லது எதையும் செய்யவோ கூடாது.
தனிப்பட்ட முறையிலே கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படாத அல்லது அவருடைய பெயரால் செய்யப்படாத மனித பெருமைக்காக மட்டும் செய்யப்படும் எந்த ஒரு சமூக பணிகளிலேயும் விசுவாசிகள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இத்தகைய செயல்கள் உண்மையிலே எவ்வளவு குறைவாக சாந்திக்கின்றன என்பது ஆச்சரியமாயிருக்கிறது. மக்களுக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வகையில் அவர்கள் உண்மையில் எவ்வளவு கொடுக்கிறார்கள்? வறுமை ஒழிப்பு திட்டங்களிலே ஈடுபடுகிறவர்கள் மத்தியிலே நிலவும் ஊழல்களை பற்றி கேள்விப்படும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இருந்தாலும் ஆண்டவராய் இயேசுவின் பெயரால் அன்புடன் செய்யப்படும் உதவி எதுவோ அதை ஒரு நற்செயல் என்று அவரே கூறியிருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 26:11, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். கிறிஸ்துவை நம்புகிறோம் என்றும் அவருக்கே கனத்தை மகிமை சேர்க்க விரும்புகிறோம் என்றும் சொல்லும் நாம் இன்று அவருடைய பெயரால் இன்னும் அதிகமான நற்செயல்களை செய்ய வேண்டும். மத்தேயு 26:12-13 வசனங்கள். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பெத்தானியாவில் இருந்த குஷ்டரோகியான சீமோனின் வீடு ஆண்டவராகிய இயேசுவுக்கு அன்பும் நட்பும் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. அதற்கு நேர் மாறாக எருசலேமோ வெறுப்பு நிறைந்த இடமாக இருந்தது. அந்த இறுதி வாரத்தில் அவர் ஒரு இரவு கூட எருசலேம் நகரத்திலே தங்கவில்லை. மாறாக அவர் பெத்தானியாவுக்கு சென்று தம்மை நேசித்த அந்த மக்களுடன் தங்கியிருந்தார். இன்றைய காலத்திலேயும் யார் அவரை விரும்புகிறார்களோ, யார் அவரிடம் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுடன் தான் அவர் ஐக்கியம் கொள்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் அவரை விரும்பினால் நீங்களும் அவரோடு உறவு கொள்ள முடியும். உடைக்கப்பட்ட அந்த வெள்ளைக்கற் பாத்திரத்தில் அழகான கதை இன்று உலகம் முழுவதும் தனது நறுமணத்தால் நிறைந்திருக்கிறது. நம்ம ஆண்டவர் சொன்னார், இந்த நற்செய்தி உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்த காரியமும் இவளுக்கு நினைவாக சொல்லப்படும். அதைத்தான் இப்பொழுதும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பலர் அப்போஸ்தலர்களின் வழித்தோன்றல்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வதை கேட்டிருக்கலாம். ஆனால் நான் மரியாளின் வழித்தோன்றலாக இருக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சீடர்களிலேயே மரியாள் ஒருவர்தான் அவருடைய மரணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதில் பங்கெடுத்தார். ஆனால் அப்போஸ்தலர்களோ அதை முற்றிலும் தவறவிட்டார்கள். அவர் ஓரங்கட்டப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் அனைத்தையும் உணர்ந்து அதை அவருக்கு தெரியப்படுத்தவே அவரை அபிஷேகம் செய்தாள். அவள் தனது தைலத்தை வீணாக்கினாளா? வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே மற்ற பெண்கள் இயேசுவின் உடலுக்கு பூசுவதற்காக நறுமண தைலத்தை கொண்டு வந்ததாக நற்செய்தி நூல்களிலே வாசிக்கிறோம். உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர்கள் அந்த தைலத்தை இயேசுவின் உடலிலே பூசினார்களா? இல்லை. அவர் அந்த கல்லறையிலே இல்லை. அவர் உயிர் தெழுந்து விட்டார். இயேசுவை அபிஷேகம் செய்யும் பாக்கியம் மரியாளுக்கு மட்டுமே கிடைத்தது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நம்முடைய நறுமண தைல பாத்திரத்தை உடைக்க வேண்டும். வெளி உலகம் அவரை அறியாது. எனவே நாம் செய்யும் காரியங்கள் நமக்கல்ல, அவருக்கு மட்டுமே மகிமையை கொண்டு வருவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த அழகான ஒளிமயமான காட்சியிலிருந்து மீண்டும் ஒரு இருண்ட காட்சி தொடர்கிறது. நீங்கள் வாசிக்கிறேன். மத்தேயு 26:14-16 வரை. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். மரியாளின் அந்த உயரிய ஆன்மீக செயலுக்கு நேர்மாறாக யூதாஸ் காரியத்தை செய்த இந்த காரியம் மிகவும் இருண்டதும் கொடூரமானதுமாகும். இன்ஃபெர்னோ என்ற தனது ஆங்கில காவியத்திலே டான்டே என்பவர் யூதாஸுக்கும் புரூட்டஸுக்கும் நரகத்தின் மிக கீழான இடத்தை கொடுத்திருக்கிறார். அவர் செய்தது தவறு என்று இதுவரை எவருமே சொல்லவில்லை. தாங்கள் உண்மையாக இருந்திருக்க வேண்டிய ஒருவருக்கு துரோகம் செய்ததன் மூலம் மனிதர்கள் செய்யக்கூடிய மிக கேவலமான மற்றும் தரந்தாழ்ந்த செயலை இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். கவனித்தீர்களா? அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இயேசு கூட்டமாக இல்லாத போது, அதாவது அவர் தனியாக இருக்கும் பொழுதுதான் அவரை கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அத்தகைய ஒரு நேரத்திற்காகவே யூதாசும் காத்திருந்தான். மத்தேயு 26:17-19 வரை பாருங்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு
நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு தமக்கு சொந்தமானவர்களுடன் அந்த மேலறைக்கு செல்கிறார். அங்கே தம்மோடு இருப்பவர்களிலே ஒருவனே தம்மை காட்டி கொடுப்பான் என்ற அந்த அதிர்ச்சியான செய்தியை அவர் அறிவிக்கப் போகிறார். மரியாளின் உயர்ந்த அன்பிற்கு நேர்மாறாக யூதாஸின் இந்த துரோகம் மிக கொடூரமானதாக இருக்கிறது. எனவேதான் டான்டே போன்ற கவிஞர்கள் கூட இத்தகைய துரோகத்தை நரகத்தின் மிக ஆழமான பாதாளத்தில் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து கூட்டமில்லாமல் தனியாக இருக்கும் நேரத்திற்காக காத்திருந்த யூதாஸ் அந்த மேலறை சூழலையும் அதற்கு பயன்படுத்தி கொண்டான். ஆண்டவர் அனைத்தையும் அறிந்திருந்தும் பிதாவின் திட்டம் நிறைவேறும்படி அமைதியாக துரோகத்தின் நிழலுக்குள்ளே நுழைகிறார். பாருங்கள், மத்தேயு 26 20 முதல் 22 வரை வாசிக்கிறேன். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜன பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அங்கிருந்த ஒவ்வொரு சீடனுக்கும் கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும் பலவீனம் தன் இருதயத்திற்குள் இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். உங்கள் சொந்த இருதயத்திலும் கூட, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட அந்த அளவிற்கு தாழ்ந்தவர்கள்தான். ஐயோ, நான் ஒருபொழுதும் அப்படி செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு அவ்வளவு உறுதியாக தெரியுமா? ஆண்டவர் தமது கரத்தால் என்னை பிடித்து கொள்ளாவிட்டால் அடுத்த 5 நிமிடங்களுக்குள் கூட நான் அவருக்கு துரோகம் செய்து விடுவேன். நீங்களும் அப்படி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்திருக்கும் பொழுதுதான் அந்த உணர்வு நம்மை எப்பொழுதும் அவரோடு நெருங்கி இருக்க செய்ய வேண்டும். மத்தேயு 26 23 முதல் 25 வரை பாருங்கள். அவர் பிரதித்திரமாக, என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். யூதாஸ் இயேசுவை மற்ற சீடர்களைப் போல ஆண்டவரே என்று அழைக்காமல் ரபி அல்லது போதகரே என்று அழைத்தது மிக முக்கியமான ஒரு காரியம். யூதாஸ் இயேசுவை ஒரு போதகராக மட்டுமே பார்த்தானே தவிர தன் வாழ்க்கையின் ஆண்டவராக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் நற்செய்தி நூலிலே 13 30 யூதாஸ் அந்த அப்பத்துண்டை பெற்றவுடன் உடனடியாக வெளியேறினான். அப்பொழுது இரவாய் இருந்தது என்று வேதம் குறிப்பிடுகிறது. இது வெறும் நேரத்தை குறிப்பது மட்டுமல்ல, யூதாஸின் ஆத்துமா ஒளியாகிய கிறிஸ்துவை விட்டு விலகி நித்திய இருளுக்குள் சென்றதை குறிக்கும் ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. மத்தேயு 26 26 முதல் 28 வரை பாருங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு பஸ்கா என்னும் மறையப்போகும் ஒரு பண்டிகையின் சாம்பலிலிருந்து திருவிருந்து என்னும் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். பொதுவாக பஸ்கா பண்டிகையின் அந்த இரவு உணவு நேரத்தில் திராட்சரசம் நிறைந்த பாத்திரம் பந்தி இருப்பவர்களை 7 முறை சுற்றி வரும். அந்த 7வது முறையில்தான் இயேசு திருவிருந்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அந்த விருந்தின் பொழுது அவர்கள் சங்கீதம் 111 முதல் 118 வரை பாடினார்கள். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது அந்த முக்கியமான இரவிலே நம் ஆண்டவர் இவற்றைத்தான் பாடினார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அந்த கடைசி விருந்திலே அவர் தமக்காக ஒரு புதிய நினைவத்தை எழுப்பினார் என்று சொல்லலாம். அது பளிங்கு கல்லோ அல்லது வெண்கலத்திலோ ஆனது அல்ல. மாறாக எளிதில் அழியக்கூடிய அப்பம் மற்றும் திராட்சரசம் ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்பட்டது. இவை இரண்டும் அவர் மீண்டும் வருவரை அவருடைய மரணத்தை நமக்கு நினைப்பூட்டுகின்றன. பாருங்கள், மத்தேயு 26 29
இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 1000 வருட அரசாட்சியிலே பஸ்கா பண்டிகை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும். தனது அரசாட்சியிலே திராட்சை பழ ரசத்தை மீண்டும் அருந்துவதாக கர்த்தர் கூறியிருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், அக்காலத்திலே ஆசரிக்கப்படும் பஸ்கா பண்டிகையானது சிலுவையிலே அவர் அடைந்த மரணத்தை நினைவு கூறுவதாக அமையும். பல நூற்றாண்டுகளாக அவரது வருகையை எதிர்நோக்கி இருந்த பஸ்கா பண்டிகை 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது அவரது வருகையை திரும்பி பார்ப்பதாக, அதாவது நினைவுபடுத்துவதாக அமையும். இந்த வேத ஆராய்ச்சியின் ஆழமான நோக்கம், இயேசு கிறிஸ்துவை சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு பலியாக பார்க்காமல் தமது மரணத்தின் காலத்தையும் நோக்கத்தையும் தாமே தீர்மானித்த சர்வ வல்லமையுள்ள ராஜாவாக நாம் கண்டு உணர்வதாகும். மகா உபத்திரவ காலத்தின் நியாய தீர்ப்பிலே எளியவர்களுக்கு செய்யப்படும் உதவியையே விசுவாசத்தின் அடையாளமாக அவர் கருதுகிறார். அதே சமயம் பெத்தானியாவிலே மரியாள் காட்டிய நிபந்தனையற்ற அன்பும் யூதாஸ் காட்டிய இருண்ட துரோகமும் நம் இருதயத்தின் நிலையை சோதித்து பார்க்கின்றன. ஒரு குஷ்டரோகியின் வீட்டிலே அமர்ந்து பாவம் மன்னிக்கப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்ளும் அதே ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் துரோகத்தின் இருளை நீக்கி தமது புதிய உடன்படிக்கையின் ஒளியை வழங்க காத்து கொண்டிருக்கிறார். எனவே நாமும் மரியாளை போல நம்மிடம் உள்ள விலையேற பெற்ற நற்கிரியைகளை அவர் கற்பணித்து அவர் மீண்டும் வருவரை அந்த திவ்ய அன்பின் நறுமணத்தை உலகெங்கும் வீச செய்யும் சாட்சிகளாக வாழ இன்றே நம்மை அர்ப்பணிப்போமா? திராட்சை பழ ரசத்தை எப்படியாக பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். திராட்சை பழ ரசத்தை எப்படியாக பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆப்ஷன் ஏ நவமானதாக, ஆப்ஷன் பி புதியதாக, ஆப்ஷன் சி அமர்ந்திருந்து. ஆண்டவர் இவ்வுலகில் தன் நாட்கள் நெருங்குகிறது என்பதை உணர்ந்து பிற்காலங்களில் நேரிடக்கூடிய அநேக காரியங்களை தம் சீடரோடு உரையாடினார் என்பதை பார்த்து வருகிறோம். இன்றைய தியானத்தில் இரக்கம் காட்டுவது மட்டுமல்ல, அதை தேவ மகிமைக்காக செய்வதே முக்கியம் என்று தியானித்தோம். யூதாஸ் மட்டுமே ஆண்டவரை காட்டி கொடுத்தானா? இல்லாவிட்டால் நாமும் நமது விசுவாசம் மற்ற நமது அனுதின செயல்கள், வார்த்தைகள் மூலம் அவரை காட்டி கொடுக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 15:26.